வெல்கம் பேக் டு த சேனல். நான் ஆரம்பிச்சேன். இப்போ நான் அந்த O2 சென்சாரை கழட்டி க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். அது போக எக்ஸாஸ்ட் ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது மறுபடியும் லைட்டாக ஒரு சைலன்சர் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். அதனால் இந்த ஸ்க்ரூவை கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி பார்த்தா தெரியுங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவும் இப்போ நான் இந்த ஃபுல் செட்டையும் டேரெக்டாக கழட்டான்னு பார்க்குறேன், பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அதாவது இந்த ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது இது 4, இந்த பார்ட் தனியாக கலந்துருவோம். யூ சீ ஹியர், நல்லா சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிக்கலான்னு நான் வந்தது எதுக்காகன்னா செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் என் மைண்ட் செட் இப்போ இந்த சைலன்சர் கோட்டை பார்த்ததுக்கப்புறம் சரி இவ்வளோ மோசமாக இருக்கே, இது ஒரு தடவை கழட்டிலாம் க்ளீன் பண்ணி அடித்தது, பெயிண்ட்டே நிற்கலை. ஸோ மறுபடியும் இப்போ இதை கழட்டிட்டு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு போயிட்டேன். ஒரு ஸ்க்ரூ கலண்டவே மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த பார்ட் ஃபுல்லாத்தையும் இப்படி கழட்டலான் இருக்கேன். வேறு வழி தெரிலை, அழுக்காக இருக்கேன். ஃபஸ்ட் நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாட்டர் வாஷ் விட்டால் பக்காவாயிரும். ஓகே, ஒரு வழியாக இந்த அண்டர்பில்லியை டேரெக்டாக கழட்டிட்டேன்னா தனி பார்ட்டாக கழட்டலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற இந்த ஸ்க்ரூ இது ரெண்டுமே கழண்ட மாட்டேங்குது. ஸோ ஃபுல் செட்டாக கழட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, க்ளீனர் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அதை வச்சு இது மோஸ்ட்லி முடிஞ்சது க்ளீன் பண்ணலான் இருக்கேன். க்ளீன் பண்ணிட்டு இந்த O2 சென்சாரையும் எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் செயின் போகலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ளீனர் போட்டால் இது க்ளீன் ஆகுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தான் என்ன முடிவாக இருந்தாலும். எமரி ஷீட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போது மேலே இருக்க பிளாஸ்டிக் பாட்டை கழட்டியாச்சு. இங்கே சொல்கிறேன் இது என்னத்துக்கு கழட்டியிருக்கேன்ட்டு. இந்த ஃபுல் பார்ட் இப்போ கழட்ட போகிறோம், அந்த பேரிங் ஃபுல்லாக. ஃபஸ்ட் டைம் இந்த ஒர்க் நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன், நான் அந்தளவுக்கு ஞாபகம் இருக்குது. நான் பாட்டுக்குள்ளே ஃபுல் கழட்டி போட்டிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வைப்ரேஷன் வராமல் ஃபிட் பண்ணிட்டா போதும். பார்க்கலாம். ஆக்சுவலாக இண்டிகேட்டருக்கோட ஜாயிண்ட் இந்த கிளிப் ஜாயிண்ட் மாதிரி இல்லை, இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்குறேன். ஸோ தனியாக கழட்டிட்டேன். லாஸ்ட் டைம் சர்வீஸில் இன்ஜெக்டரை மாற்ற சொல்லியிருந்தேன், மாற்றிருக்காங்களா? இது என்ன இது? இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் இன்ஜெக்டர் புதுசு தெரியுது. அப்பாடி அப்பா. சரி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் VVA மோட்ரு. இந்த மோட்ரு லாஸ்ட் டைம் மாற்றிருந்தேன். இதில் ரஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்ததுனால மாற்றினேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இது கழட்ட முடியாது, நல்லா டீ ஜாயிண்ட் இல்லை, இங்கே வரையும் கை போகாது. ஸோ அதனால் இதில் அப்படியே ரஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு WD-40 அடிக்கணும். நான் சும்மா க்ளீனர் மட்டும் இப்போதைக்கு அடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறது இருக்குது இதில். இங்கே ஆயிலாக இருக்காங்க. சர்வீஸ் விட்டேன், நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சா கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு கழட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஸோ இதில் ABS லைன் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த ஃபுல் ஹப்பில் தான் போய் ஒயரிங்லாம் ஜாயிண்ட் ஆகும். இதுதான் ABS. இது உள்ளே இருக்கும் ABS மோட்ரு கரெக்டாக. நாங்கள் தெரியுதா? அதான் ABS மோட்ரு. பார்க்கலாம், க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதை அடிக்கலாமான்னு தெரில, பட் எனக்கு வேறு வழி தெரில. இவ்வளோ சாணியும் உயிராக இருக்குது. சை, அப்போது இன்கேஸ் இது ஃப்யூச்சரில் ஆயில் லீக் ஆகுதுன்னா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ மோசமாக இருந்தால்? ஆல்ரெடி இதுக்கு வண்டிக்கு ஓரிங் மாற்றிருக்கேன். ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ண தான் சரி கூட்டு.
இதை பார்த்தோன்னே எனக்கு மனசு யாரலைங்க. என்ன பண்ணுறது இப்போது நான்? விட்டா வண்டி ஃபுல்லாக பிரித்து தான் பார்க்கணும் போல். நம்ம வண்டி நம்ம தான் ஓரளவுக்காவது பார்த்து வச்சுக்கணும் போல். இவ்வளோ மோசமாக இருக்கும் அதுக்குன்னு. ஷிட். இது வேறு நல்ல வேலை 150 ரூபா வாங்காமல் 200 வாங்கினேன் இது செயின் கிளீனரு. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி செயின் க்ளீன் பண்ண முடியாது என்னால். நல்லா தான் இருக்குது இப்படி க்ளீன் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதுக்கும் ஜாலியாக. வண்டி எடுத்து போகலான்னு பார்த்தேன் கடைக்கு. சரி வேணாம், இங்கேயே இருக்கட்டும். இந்த க்ளீனர் அடித்தா நல்லா இருக்கா இல்லை? இங்கே பாருங்க, ஆயில் லீக் ஆகுதுங்க. வண்டி ஆன் பண்ணியாலே ஆயில் லீக் ஆகுது. கேஸ் கட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பித்து எனக்கு தேவையில்லாத செலவு. இது ஒரு 260, 25, இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 180. பார்த்துக்குங்க. இதை பார்க்கலன்னா நான் அமைதியாக செயினை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பேன். சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், அந்த ரெஸ்ட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் நல்லது தான். லைட்டாக ஆயில் லீக் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கான வேலையை பார்க்க வேண்டியது தான். இதை கழட்டிட்டு க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது இதை கழட்டிட்டு மறுபடியும் டைட் வைக்கிற அளவுக்கு வேணான்னு பார்க்குறேன். பாருங்கள், இதான் பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் இருங்க. அங்கே க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இங்கே தான் ஆயில் வருது. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இல்லைன்னா அதுக்கு சர்வீஸ். நான் எப்பவும் 2000 ஆயில் மாற்றுறது இது ஒரு நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ ஓகே, we'll see in the next clip. Okay, before and after I'll show you. எல்லாத்துக்கும் மேலே போய் இப்போ எக்ஸாஸ்டே கழட்டிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டு கழட்டிட்டேங்க. ஓகே, we have to do this. That's the only option. பக்காவாக மாற்றிட்டு அப்புறம் மாட்டுறேன். இப்போ ஆல்ரெடி பெயிண்ட் பண்ண இடத்துலலாம் இங்கெல்லாம் எதுவும் பிரச்சனையே இல்லை. இந்த இதுக்கு இங்கிட்டு தான் கொஞ்சம் ரொம்ப தண்ணி பட்டு ரெஸ்ட் ஆகிருக்கிறது எல்லாமே. ஸோ இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இப்போ காட்டுறேன். ஸ்ப்ரே பெயிண்டில் அடித்தது இந்த மாதிரி இது பற்றி எப்போவே தெரியுதுல்ல. நான் வந்து ப்ராப்பராக கொடுக்கல. நான் நல்லா கையில் வச்சுட்டு பெயிண்ட் 2-3 லேயர் போட்டால் போகுதுன்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1/4 லிட்டர் பாட்டில் தான் இருந்திருக்கும். அதை வச்சு நான் ஃபில் பண்ணணும்னு ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே கூட லைட்டாக படாமல் இருந்திருக்கு, என்கிட்ட தீர்ந்துருச்சு. ஸோ இருந்தாலும் இந்த மெயினாக இங்கே மட்டும் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் இந்த இடம் லைட்டாக விட்டேன்.
இது ஒரு இடம் மட்டும்தான் விட்டுருக்கேன், மற்றபடி எல்லா இடத்துலையும் பக்காவாக பெயிண்ட் லேயர் அப்ளை ஆகிருக்கு. சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணுன்னு இருக்கேன், செயின் க்ளீன் பண்ணணும். அப்புறம் அவ்வளோதாங்க, செயின் க்ளீன் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியதான். இதை க்ளீன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். தெரியுதா, இங்கே உள்ள டீப்பாக இருக்கிறது வந்து போல், மற்றபடி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது இப்போது. ஓகே, திஸ் இஸ் த அவுட்புட் ஐ ஹவ் டன். இங்கிலீஷ் அப்பப்போ பேசுகிறேன்னா அதை நீங்கள் வச்சுக்காதீங்க, ஓகேங்களா. WD-40 போட்டால் கையில் இருக்க அழுக்கு கூட போயிருங்க. நெக்ஸ்ட்டு சும்மா அங்கங்கே இருக்கிற அழுக்கு கிளியர் பண்ணிட்டு WD-40ங்கெலாம் அடிச்சு விட்டேன். இது வந்து VVM மோட்ரு, முடிஞ்ச அளவுக்கு இது துரு பிடிக்காமல் பார்த்துங்க. எனக்கு வந்து துரு பிடிச்சி தான் NG ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அ டிப் ஃபார் ஆன் ஃபார் யூசர், அவ்வளோதாங்க. மற்றபடி ABSஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு மறுபடியும் புதுசு போடுங்க, அப்போ தான் மோட்ரு நல்லாயிருக்கும். இல்லைனா யூஸ் பண்ண ஆயில் வந்து அதில் மோட்டரில் மூவ்மெண்ட் நடக்க சம்டைம்ஸ் அதை அடைச்சி மோட்ரு ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு தடவை மோட்ரு ஃபெயில் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்க்கணுன்னா அதையும் போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நிறைய விஷயம் புலம்பிருப்பேன். அண்ட் அப்போலோ ஆல்ஃபா H1 டயர், இதோட ரிவ்யூ பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது பெருசாக ஒன்றும் இல்லை, இதிலே கூட சொல்லிடலாம், ஏன்னா நல்லா தான் இருக்குது, வாங்கலாம். இது மசட்டர் டயரு, இது இன்னும் எனக்கு அடாப்ட் ஆகல அவ்வளோவா, ஏன்னா இந்த க்ரிப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக இது கர்வியாக தான் இருக்குது, நான் இன்னும் இது கான்ஃபிடென்ட்டாக அடாப்ட் ஆகலை. அது பேக் ஓகே, ஃப்ரண்ட்டு பிரச்சனைனாலும் நம்ம ஒழுங்காக கார்னரிங் பண்ண முடியாது. கார்னரிங் பண்ணியே எனக்கு இந்த இது வந்து உடஞ்சிருச்சு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ இப்போ நான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். வேறு ஏதாவது பண்ணேன்னா அதை வீடியோ காட்டுறேன். ஓகே, பை. அப்புறம் இந்த ஒயரிங் இருக்குல்ல, இதெல்லாமே சேர்ந்து இதில் கவர் ஆகணும். இதை கொஞ்சம் ப்ராப்பராக போட்டு தாங்கடான்னா கூட எவனும் போட்டு தர மாட்டானு. ஒரு சின்ன சின்ன விஷயந்தாங்க, நம்ம என்கிட்ட பெருசாக டூல்ஸே இல்லை. என்னென்னா ஒரு சில என்னென்ன யூஸ் பண்ணேன்னு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இவ்வளோ தான், இதை வச்சு நம்ம இவ்வளோ பெரிய வண்டியில் ஸ்பேரிங்லாம் கழட்டிட்டு இவ்வளோவும் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போது எக்ஸாஸ்ட் மாட்டியாச்சு. இப்போ சவுண்டு கேட்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, சாவி ஹரிஸ், வேர் ஆர் யூ? இன்னைக்கு தான் ஒரு வேலை செய்யல் தனியாக செய்கிறேன் வண்டியில். ஆனால் ஒன்னே பண்ணால் இப்போ அந்த பெயிண்ட் வந்து வெளியே வந்துடும். எக்ஸ்ட்ரா ஐட்டம் நான் ஒரு சைடு மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சவுண்டு ஏன் வருதுன்னா, இந்த ஓட்டு சென்சார் அடைக்கணும். அடைச்சா பக்காவாக இருக்கும் சவுண்டு, தெரியுதா? அவ்வளோதான், அந்த ஆக்சிஜன் சென்சார் அதான். இது போட்டால் பக்காவாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ வண்டி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ வந்து வேறு இதுலேயோ ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி எங்கேயோ எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல மட்டும் ஸ்டார் போட்டேன். இதை டைட் பண்ணணும், யூஸ் பண்ணிட்டு டைட் பண்ண முட்டேன். இது ஒன்று தான் தப்பு, மற்றபடி எல்லாம் பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஸ்க்ரூ விட்டுருக்கேன், அப்போ அதுதான் தூக்கி அங்கே தப்பாக போட்டிருக்கேன்.
இங்கே ஒன்று, அங்கே மொத்தம் 6 மேலே வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓ இங்கே இருக்குது. இதை போட்டேன்னா வேலை முடியுது. அப்படி பார்த்தாலும் ஒரு இது தப்பாக போட்டிருக்கேன், என்னன்னு தான் தெரில. எங்கே போய் விழுந்துச்சு ஒன்றும் தெரில. ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் இது நடக்காமல் பார்த்துக்கணும். இதோட கரெக்டான இது வாங்கி போட்டுருணும். ஓகேங்க. செயின் கிளீனிங்க்கு ஆரம்பித்தது வேலை, ஆனால் அது எக்ஸாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் ஓகே. செயின் கிளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகாக போடுறேன், பாருங்க. அதாவது அந்த டீ ஆஹா என்னடா அப்படி திக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்ட்டு கழட்டுறதுக்கு நம்மள்கிட்ட ஸ்பேனர் இல்லை. ஸோ அதனால் ஒரு கஷ்டம். பக்கத்தில் கடையில் கேட்டால் இல்லை. நெக்ஸ்ட் விலாகில் பக்காவாக க்ளீன் பண்ணி எப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், பார்ப்போம். ஓகே, தட்ஸ் இட். Until then, bye from Nitish Rising. Bye.